ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு சாதாரண எலுமிச்சை உங்க வீட்டில் தினமும் இருக்குங்க. ஆனால் அந்த எலுமிச்சையை ஜூஸாக குடிக்கிறதுனால உங்க உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவென்பது தெரியுமா? சிலர் தினமும் காலையில் எழுந்த உடனே எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறாங்க. சிலர் உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சி குடிக்கிறாங்க. இன்னும் சிலர் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும்னு நினச்சி குடிக்கிறாங்க. இன்னும் சிலர் இளமையை தக்க வைக்கணும், எப்பவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு குடிக்கிறாங்க. ஆனால் எலுமிச்சை ஜூஸ் எல்லோருக்குமே நல்லதா? எப்போ குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, அதிகமாக குடித்தா என்ன ஆகும், ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு குடிக்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்களுடைய உடல் நலத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். ஸோ வீடியோவை பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தாங்க இருக்கு. உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாங்க. ஒரு எலுமிச்சையில் கிடைக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆசிட்டுக்கள், சிறிதளவு வைட்டமின் B6 இருக்குதுங்க. இந்த சத்துக்கள் தான் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். தினமும் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உடலுக்கு கிடைக்குதுன்னா, அதில் முதலாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. எலுமிச்சையில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இது சளி காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பை குறைக்குது. உடல் செல்களை பாதுகாக்குது. காயங்கள் விரைவில் ஆறுறதுக்கு இது பயன்படுது. நோய் எதிர்ப்பு செல்களை செயல்படுறதுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு லெமன் பயன்படுது. எலுமிச்சை ஜூஸ் எடுக்கிறதுனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா போன்ற பாக்டீரியல் வைரஸ் போன்ற தொற்றுக்களிலிருந்து எளிமையாக நம்மளால் எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, உடலை நீர் சத்துடன் வச்சுக்கிறதுக்கு பாரம்பரியத்துக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. பலருக்கும் தண்ணீர் குடிக்கிற பழக்கம் குறைவாக இருக்கும். அதனால் தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க. அதுவும் காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் டீ, காஃபி இதுதான் குடிப்பாங்க. ஏன்னா நம்ம தூங்கிட்டு எந்திரிக்கோமல்ல, 6லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி நம்ம எல்லோரும் தூங்குறோம். தூங்கும்போது நம்ம எல்லோரும் தண்ணி குடிக்கிறதே இல்லை. இதனால் என்ன ஆகுனா, உடலில் சிறிதளவு நீரிழப்பு ஏற்படும். அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஒன்று தண்ணி எடுத்து குடிக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி லெமன் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கிறதுனால நீர் சத்து நம்ம உடலில் பராமரிக்கப்படும். ஏதாவது தண்ணி நம்ம உடலுக்குள்ளேயே இல்லை, லெமன் தண்ணியோ ஏதாவது ஒரு தண்ணி உடலுக்குள்ளே போகணுங்க. இது போயிருச்சு என்ன ஆகுனா, ஹைட்ரேஜன் உடலுக்கு அதிகமாகும். முக்கியமாக கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த உடற்சோர்வு எல்லாமே காணாமல் போயிருங்க. உடல் எப்போதுமே புத்துணர்ச்சியாக இருக்குங்க. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, செரிமானத்துக்கு நல்ல ஒரு ஆதரவாக லெமன் ஜூஸ் இருக்குதுங்க. உணவுக்கு பிறகு அல்லது காலை நேரத்தில் நம்ம அளவாக குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உடல் சுறுசுறுப்பாக இருக்குதுங்க. லெமன் ஜூஸை காலை நேரத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. எந்திரிச்ச உடனே நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீரில் லெமனை பிழிஞ்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் முற்றிலும் குறைய ஆரம்பிச்சிருங்க. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்குதுங்க லெமன் ஜூஸ். லெமனில் என்ன இருக்குன்னா, சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இந்த சிட்ரிக் ஆசிட் கால்சியம் ஸ்டோன் உருவாகிறத அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா நிறைய வயதானவங்க தண்ணி ஒழுங்காவே குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வயதானவங்களுக்கு இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் நிறையாவே வரும். கல் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வயதானவர்களுக்கு அதிக அளவுல லெமன் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவும் உடல் நலத்துக்கு நல்லதுங்க. லெமன் ஜூஸை உங்களுடைய உணவுல ஒரு அங்கமாக பயன்படுத்துங்க.
இதனால சிலருக்கு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தா நம்மளுடைய லெமன் ஜூஸ் பயன்படுது. 30 வயதை எட்டிருட்டுமே எல்லாருடைய உடல்லையும் 30 ஆயிருச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு நம்ம முதல்ல உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோணுங்க. அடுத்த வேறொரு ஹெல்த் டிப்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பத்தாங்க நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு ஹெல்த் டிப்ஸும் உங்களுடைய மொபைல் ஃபோனை உடனடியாக தேடி வருங்க. அடுத்த வேறொரு ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கங்க.